நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்துல அதிகமான பங்கு இருக்கிறது புரோட்டீன் தான். இந்த புரோட்டீன் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அதிகமா கிடைக்கும். காரணம் அவங்க நிறைய இறைச்சி சாப்பிட்றதுனால. அப்போ வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு புரோட்டீன் வேணும் அப்படின்னா அது கண்டிப்பா பருப்புனால தான். இந்த பருப்பு வகைகள்ல புரோட்டீனையும் தாண்டி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். துவரம் பருப்பு சாம்பார் வைக்கணும்னா கண்டிப்பா துவரம் பருப்பு தேவை. இந்த துவரம் பருப்புல அதிகப்படியான புரோட்டீன் இருக்கு. கூடவே ஃபோலிக் ஆசிடும் இருக்கு. அப்புறம் மற்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. பருப்பு பாசி பருப்புல விட்டமின் ஏ, பி, சி, ஈன்னு எல்லாமே இருக்கு. கனிமச்சத்துக்களான கால்சியம், இரும்பு சத்து, அப்புறம் பொட்டாசியமும் இருக்கு. இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது. நம்ம வீட்டிலலாம் பச்சை பயிறு பாயாசம், சாம்பார்னு நிறைய வைப்பாங்க. இந்த பச்சை பயிரில் அதிகமான புரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம், பி காம்ப்ளெக்ஸ்னு எல்லா வைட்டமின்ஸும் நார்ச்சத்தும் இருக்கு. மைசூர் பருப்பு இந்த மைசூர் பருப்போட சிறப்பு என்ன தெரியுமா? இதுல கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பித்தக்கற்களை வெளியேற்றதுல அதிகமா உதவி பண்ணுது. கூடவே புற்றுநோய் தாக்கத்துல இருந்தும் நம்மள காப்பாத்துது. உடல் ரத்தத்தை எல்லா உறுப்புகளுக்கும் சீரா கொண்டு செல்ல உதவி பண்ணுது இந்த மைசூர் பருப்பு. உளுத்தம் பருப்பு இல்லைன்னா இட்லி தோசை எல்லாம் சாப்பிட முடியாதே. இந்த உளுத்தம் பருப்புல புரோட்டீன், நார்ச்சத்து எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்கு. கூடவே அடிப்படையான வைட்டமின்ஸ், கனிமச்சத்துக்கள் எல்லாமும் நிறைஞ்சிருக்கு. இதை இறைச்சிக்கு பதிலாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கு.